காசுலாம் வேஸ்டா போடுமான்னு தெரியல. அங்கங்க ஊட்டி வச்ச வீட்டுக்குள்ள போர்த்தம் தெரியல, வரத்தும் தெரியல, சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறானுங்க இந்த காலத்து பசங்க. அது ஒரு மாதிரி ஆளு இவன்டா துண்டுபட்டு கும்பகர்நாடு தூங்கின்னு இருக்கிறான். ஆசைப்பட்டு அனுப்பி வச்சு தீரணும். இவனை கட்டி பிடிச்சி போட்டாச்சு நம்ம ஆசை தீர்த்துக்க. கண்ணீரோட தூணு நான் பெத்து போட்டா நீ வரல சொல்லிட்டு 5-6 பேர் எழுந்து போட்டாங்களா? அம்மா 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 கிம்மானு கூட்ட மானு மரியாதை கெட்டு விடுறாம இருக்கும். யாருக்கிட்ட பேசுறது தெரிஞ்சுதான் பேசுறியா? மோகனாடா மோகனா பார்த்ததை விட மாட்டேன். அவ ஆசைப்பட்டது அடிக்காம இருந்ததே கிடையாது. எப்போது அயல்நாடு சென்று பட்டப்படி முடித்து விட்டு இந்த அரண்மனை ஒண்ணு முதல் சந்திச்சேனா அப்பா ஐயா மனசோட நான் போய் வந்துட்டேன். ஏய் ஒரே செல்வம் வாடா. நல்லவர் வல்லவர் நாடு போட்டு நல்லவர் அப்படி தெரிந்தோ தெரியாமலோ அப்படி ஆசை இருந்தா மறந்துட்டு அண்ணுங்க நீ பேசுனால எனக்கு அண்டை போட்டு அண்ணி அண்ணனை பத்தி பேச உனக்கு தெரியுதா? வாய முடுங்க. ஏன் நீ மனசு முடிச்சுதானே குடிச்சு கல்யாணம் பண்ணி நடந்துருக்கியா? இந்த அம்மா அழகங்க அந்த கிழவனோட எழுவேங்க காடு வாசி வீடு போந்து இன்னைக்கோ நாளைக்கு ஒன்று எழுத்துட்டு கிடக்குறா. ஆசைப்பட்டு நீங்க அவனா 2ஆவது தர கல்யாணம் பண்ணிக்குவாளா? அதுக்காக ஒன்னா மன நான் கல்யாணம் பண்ணிக்கல. நாடு நகர சொத்து பணம் அப்படி நம்ம நினைச்ச வாழ்க்கை வாயில நினைச்ச பொருளை சாப்பிடுறது அப்படி சொல்லிட்டுதான் தாலி வாங்கின வழிய ஒன்னு மனசு பிடிச்சா இது தவறான செயல். ஓஹோ பொண்ணுக்கு பொருளுக்கு பணத்துக்கு ஆசைப்படுத்தி யாரும் திரும்ப செஞ்சுட்டீங்களா? ஆமாண்டா அது போன விடுங்க. ஆமா என்னைய தங்கச்சி வளர்த்தீங்களே, ஆனா பெற்றது தாய் போல தான் வளர்த்தீங்க. எங்கிருந்து வளர்த்த காரணம் என்ன? உன் தங்கச்சி வளர்த்த காரணம் இந்த அரண்மனைக்கு ஒரு வேலைக்காரியை நடத்த வேண்டிய இடத்திற்காகத்தான் உன்னுடைய தங்கை நான் வளர்த்தேன். என்ன வளர்த்த காரணம்? அயல் நாட்டுக்கு சென்று பட்டப்படி முடிந்து விட்டு எண்ணிக்காரத தாடில திருமணம் நாடே பையா மொன்னனுக்கு வந்து ஒண்ணு வச்சுக்கலாம் தாண்டா. எப்படிப்பட்ட குடும்பம்? இந்த குடும்பத்துல வாக்குப்பட்டு நடந்து தரலாமா? என்ன சொன்னேன்? தெய்வமா பாக்குறேன், தெய்வமா பாக்குறேன், தெய்வமா பாக்குறேன். நீ அப்படின்னா இந்த தெய்வத்தை பூஜை பண்ண சொல்ற நீ நினைக்கிறான கிடையாது அண்ணி. அந்த ஆசை மாட்டது போங்க கண்ணே. என்ன சொல்ற நல்லா கேளுங்க. என்ன இதெல்லாம் ஒரு ஆஃபர் மாதிரி. ஆஃபர் கிடைக்கும் போதே அனுபவிச்சுக்கணும். அண்ணி நானே வந்து கூப்பிடுறேன். வந்து என்னோட கிட்ட ஆசை வேற ஆசை முடியாது.